ஃபியூச்சர்ல நம்ம குழந்தைங்க ஃபேஸ் பண்ண போற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியுமா? ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ். இன்னைக்கு கிரியேட்டிவிட்டி குறைஞ்சிக்கிட்டே வருது. அதுக்கு என்ன காரணம்? எதை தேடினாலும் நம்மளுக்கு இன்டர்நெட்ல கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால பசங்களோட கிரியேட்டிவிட்டிக்கான ஸ்பேஸே இல்லாம போயிடுச்சு. ஒரு டெக்னாலஜியை டிபெண்ட் பண்ணியே நம்ம லைஃப் ஃபுல்லா ரன் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஒரு கதை சொல்றது மூலமா இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? இன்னைக்கு இந்த வீடியோ பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு டெய்லி ஒரு கதை சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ அப்படி ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்க டைரக்டா அவன்கிட்ட சொல்ல முடியாத விஷயங்களை கூட நீங்க கதைகள் மூலமா குழந்தைங்களுக்கு வெளிப்படுத்த முடியும். ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்க கதைகள் சொல்ல ஆரம்பிக்கும் போது அவங்களோட கற்பனை திறன் ரொம்ப ஜாஸ்தியாகும், கம்யூனிகேஷன்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, லாங்குவேஜ் நல்ல டெவலப் ஆக ஆரம்பிக்கும், கான்ஃபிடன்ஸ் அண்ட் கிளாரிட்டியோட பசங்க பேச ஆரம்பிப்பாங்க, மக்களை கவரக்கூடிய விதமா அவங்க பேசுற வார்த்தைகள் எல்லாமே இருக்க ஆரம்பிக்கும், அவங்களோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், மெமரி பவர் ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும், குழந்தைகளுக்கான மன அழுத்தங்களை தவிர்க்க முடியும் கதைகள் சொல்றது மூலமா. பேரண்ட்டுக்கும் சைல்டுக்குமான அந்த பாண்ட் ரொம்ப அழகா கிரியேட் ஆகும். அடுத்தவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்குற ஆளா மாற ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கதை சொல்றதுக்கூட பெனிஃபிட்ஸை நம்ம சொல்லிட்டே போகலாம். அதனால இந்த மாசம் ஒரு 10 கதைகள் நம்ம எல்லா கேட்டகரிஸ்லயுமே நம்மளோட சேனல்ல நம்ம போஸ்ட் பண்றோம். ஸோ நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த கதைகள் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல ஸ்டோரிஸ்ன்னு டைப் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு PDF சென்ட் பண்றோம். தேங்க்யூ. ஹாப்பி பேரண்டிங்.